ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் கடைக்கு வந்திருக்கேன். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே நேராக கடைக்கு வந்தாச்சு. ஏன்னா கோழி கிடக்குதா, கோழிக்கு வந்து தீனி வைக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் கோழிக்கு தீனி வைக்க போகிறாங்க. இன்னைக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே பிறந்து நினைக்கிறேன். கலர் என்ன வேற மாதிரி இருக்காங்க. தண்ணி வைக்கலாக்குள்ள தண்ணி குடிக்க இந்த குடிக்குதுல்ல. ஆமாம், அதான் தண்ணி வைக்காத மேலே குடிக்குது. தண்ணி வச்சிருக்கான்றது அளவிருப்பு. என்னப்பா என்னப்பா என்ன என்னண்ணே ஆள் இல்லையா? எனக்கு நாயே பிடிக்காது பார்த்துடுங்க. ஆனால் அந்த நாயின்னா ஒரு பிடித்தம் ஏன்னு எனக்கே தெரில, ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க அந்த நாய். எனக்கு அந்த நாய்க்கு பேர் என்ன தெரியுமா நான் வச்சுருக்கேன்? பரதேசி பத்மான்னு. ஏன்னா அடிக்கடி பரதேசம் போயிடும். இந்தா அதுக்குன்னு ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்காதா, அதை எங்கே போச்சுன்னே தெரியல. நம்ம என்ன தான் அதுக்கு எப்படி தான் வாங்கி வாங்கி வச்சு பார்த்தாலும் அது வீடு வீடாக பரதேசம் பேர் பார்த்துடுங்க. அதுக்கு தான் பேர் பரதேசி பத்மான்னு வச்சுருக்கேன். எங்கே இவ்வளோ ரஸ்காங்க வைக்கணும் நாய்க்கு? சாப்பிட வைக்கணும். அதனால 100 ரூபா செலவு பண்ணிட்டீங்களா? மொத்தம் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? 70 ரூபா இருக்கு. ஐயோ அம்மாடி, 70 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அம்மா. இவ்வளவா? அது ஒரே பண்ணு பாய்க்கு மட்டும் தான் போட்டேன். இந்த டேனி மட்டும் பாம்போல பக்கத்தில் படுத்து கிடக்குது. இது போகாது, எங்கேயும் போகாது. இந்த நாய் வந்து எங்கேயுமே போகாது பார்த்துடுங்க. அந்த நாய் வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டாட்டி நல்லா கொழு கொழுன்னே இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த நாய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன வீடு வீடாக போயிடும். எங்கே இன்னும் வரல? பத்மா பத்மா இந்த நாய் இந்த டேனி மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டோம் நாங்கள். சரி எங்கே வருதுன்னு பார்ப்போம். இன்னும் வரல பாருங்க. நான் 2 பாத்திரத்தில் வச்சுங்க.